السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. هنالك دعا زكريا ربه قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த வருடத்தினுடைய ரமலானுடைய நோன்பை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். மேலும் இந்த ரமலானிலே தராவீஹ் தொழுகை 3வது தராவீஹை நிறைவேற்றி நாளை 3வது நோன்பை நோற்பதற்காக நாம் எல்லாம் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய நோன்புகளையும் தராவீஹைகளையும் கபூல் செய்வானாக. ஆமீன். இன்று ஓதப்பட்ட திருவசனங்களில் ஒரு வசனம் அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹ் قال رب هب لي من لدنك ذرية طيبة. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு பரிசுத்தமான பிச்சரத்தை குழந்தையை நீ வழங்குவாயாக என்பதாக. இந்த வசனத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், நம்முடைய பிச்சரங்களை ஒரு சமூகத்தின் முன்னுதாரணமாக கட்டுப்பாட்டுடையவர்களாக உருவாக்குவது மிக முக்கியமான ஒன்றாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய வரலாறின் சாரம்சம் இதுவாகவே இருக்கிறது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே தன்னுடைய பிச்சலத்தை, தன்னுடைய வாரிசுகளை சரியான முறையில் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டும் துஆ செய்து கொண்டும் இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு எட்டியது. அல்லாஹ் ஏவினான், எந்த தண்ணீரும் இல்லாத, எந்த ஒரு உணவும் இல்லாத, எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாத ஒரு காட்டிலே, ஒரு பாலைவனத்திலே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையையும் அல்லாஹ் அவர்களை போய் விட்டு வர சொல்லி ஏவினான். அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. இறைவனே, எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாத ஒரு பாலைவனத்திலே நான் என்னுடைய பிச்சரங்களை விட்டு வந்திருக்கிறேன். அவர்களை ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத ஃபஜஅல் அஃபிதத்தன் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், உன்னுடைய தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் அவர்களை நீ வழங்கக்கூடிய ரிஸ்கிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் ஆக்குவாயாக என்பதாக பிரார்த்தித்தார்கள். மற்றொரு முறை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், قال إني جاعلك للناس إماما. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நாம் உங்களை ஒரு இமாமாக, ஒரு முன்னோடியாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அன்னவர்கள் அப்பொழுதும் கேட்டார்கள், قال ومن ذريتي, யா அல்லாஹ், என்னுடைய பிச்சரங்களிலிருந்தும் நீ ஆக்குவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ஆக கண்ணியமானவர்களே, சுயநலத்தோடு வாழாமல் நம்முடைய பிச்சரங்களை சரியான முறையில் அமைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய வாழ்விலிருந்து, வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிகிறது. உலமாக்கள் பெரியவர்கள் 3 விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். முதலாவது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியையும் புகட்டுவது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தந்தை அவர் தனது பிள்ளைக்கு தரக்கூடிய மிக அன்பளிப்புகளில் மிக உயர்ந்தது நல்லொழுக்கமும் கல்வியுமாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். இரண்டாவதாக, அந்த பிச்சனங்கள், அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தையும், மேலும் இந்த மார்க்க சட்டத்திட்டங்களின் மீது அதை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்குவது. எப்படி தபூக் போரில் உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம்முடைய தந்தை ஏசி பேசிய போது அவர்களை தண்டித்தார்களோ அப்படிப்பட்டவர்களாகவும், மேலும் பத்ர் போரில் எப்படி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஜஹலை கொன்று குவித்தார்களோ அப்படிப்பட்டவர்களாகவும், மேலும் இந்த ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை அப்படியே அடிபெசாமல் பின்பற்றிய அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றும் நம்முடைய பிச்சரங்களை அல்லாஹ்
அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். ஹாஃபிஸ் அவங்க இந்த வருஷம்தான் ஆலிம் ஓதி பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. ஹாஃபிஸ் ஆகிட்டு அப்புறம் 3 வருஷம் ஹாஃபிது, அப்புறம் 7 வருஷம் ஆலிம் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு தடவை கூட ஜும்மாவுடைய மேடையில் ஏறினது கிடையாது. இப்போ தான் உருவாகி இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால. அவங்களுடைய முயற்சியில் அழகான முறையில் சொற்பொழிவு வாட்டினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய நாவன்மையில் மென்மேலும் பரக்கத் செய்வாங்க. நவைத்து சௌமகதி அன் அதாஹி ஃபர்தி ரமதானி ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தில் ரமதான் மாதத்தில் ஃபர்தான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கின்றேன் அல்லாஹ்வுக்காக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا، وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم سلمنا لرمضان وسلم رمضان لنا وتسلمه منا متقبلا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله